திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த ஆறுமுத்தாம் பாளையத்தில் சிவா என்பவர் அன்னம் என்ற பெயரில் மெடிக்கல் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையில் இருந்த 2 பூட்டுகளும் உடைக்கப்பட்டு ரூபாய் 40,000 திருடு போனது தெரியவந்தது. இதனை அடுத்து தகவல் அறிந்து சென்ற பல்லடம் போலீசார் திருட்டில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல் வேலம்பாளையம் சின்னக்கரை சாலையில் செயல்பட்டு வரும் பிரசாத் என்பவருக்கு சொந்தமான விநாயகா மெடிக்கலின் பூட்டை உடைத்து ரூபாய் 2,000 திருடியுள்ளனர். இது தொடர்பாக பல்லடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐயங்கார்குளம் கிராம ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 159 மாணவர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி கற்று வருகின்றனர். இப்பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டித்தர கிராம ஊராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் ரூபாய் 18.81 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் சுமார் 80 மாணவர்கள் பயிலும் வகையில் கட்டப்பட்டது. இதனை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதுக்கான ஃபைல்ஸ் கிடைக்கல. அதாவது அப்பவே பட்டா கொடுத்தது அது கணக்கில் ஏற்றாம விட்டுட்டாங்க. அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த ஃபைல் எல்லாம் கிடைக்கலன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்புறம் நானும் புதுசாக அறியாவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முதல்ல அந்த இருக்கிற புதுசாக கொடுக்கறத விட இருக்கிறவங்களுக்கான பட்டாவுக்கு ஒரு மதிப்படமா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய முதல் டார்கெட்டாக வச்சுட்டு இது சம்பந்தமா இன்னைக்கு கூட ஒரு கிட்டத்தட்ட 500 ஃபைல்ஸ்க்கு மேல கண்டுபிடிச்சோம். அதுல இன்னைக்கு ஒரு 127 ஃபைல்ஸ் இந்த ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் வாலாஜாபாத் இந்த வட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் 127 ஃபைல்ஸ் கண்டுபிடிச்சு அதுல மட்டும் இன்னைக்கு 1793 பேருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா மதிப்பில்லாத பேப்பர் பட்டா வச்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறது எல்லாமே வேலிட் இ பட்டா. எல்லாமே நத்தம் அடங்கல்ல இருக்கு. நீங்க குடியிருக்கிற அந்த இடம் நத்தம் புறம்போக்கு அப்படிங்கிறதையும் ஏ ரிஜிஸ்டர்லையும் கணக்கில் மாறி இருக்கும். இனிமேல் நீங்க அதுக்கான வேல்யூ ட்ரூ வேல்யூ உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு நீங்க இபி கனெக்ஷன் வாங்கிக்கலாம், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிக்கலாம். வேற ஏதோ ஒரு செலவுக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டியிருந்தீங்கன்னா கூட அதையும் பேங்க்ல வச்சு நீங்க கடன் வாங்கிக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமான ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு பட்டாவா அது மாறி இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் வகுப்பறை கட்டிடம் கட்ட ரூபாய் 819 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், வேதாரண்யம் நகரமன்ற தலைவர் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணியை அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மூலிகை தோட்டத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். இதில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நாராயணமூர்த்தி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விரைவில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான MP கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக விருதுநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக சென்று கேட்டு அறிந்து அதற்கு பிறகு அந்த தேர்தல் அறிக்கை அது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்க வேண்டும் என்று எங்களெல்லாம் படித்திருக்கிறார்கள். அதை பற்றி முதலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த தேர்தல் அறிக்கை உருவானது தன்னுடைய பணியை துவங்க இருக்கிறது. இன்று இந்த மாவட்டத்திலே ஆர்வலர்கள்
சேலம் மாவட்டம் தேவூரை அடுத்த இக்ஃபுல்லா கவுண்டம்பட்டி அகரகாரம் கிராமம் கோவிந்தன் காட்டு வலசு பகுதியில் வசித்து வரும் தறி தொழிலாளி ஆனந்தன். இவர் நேற்று இரவு பொதுமக்களிடம் தகராறு செய்து வருவதாக அப்பகுதியில் உள்ளவர்கள் தேவூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த தேவூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மதியழகன் மற்றும் முதுநிலை காவலர் மயில்சாமி ஆகிய இருவரும் தகராறு நடைபெற்ற இடத்திற்கு சென்று ஆனந்தனை எச்சரித்து வீட்டுக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர். அதற்கு ஆனந்தன் போலீசார் இருவரையும் தகாத வார்த்தையில் பேசி கன்னத்தில் அறைந்து கீழே தள்ளியுள்ளார். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மதியழகன் கொடுத்த புகாரின் பேரில் தேவூர் காவல்துறையினர் ஆனந்தனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.